வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கம்பெனியோட சும்மா ஒரு பேசிக் இது மட்டும். இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனது 2022 டிசம்பரில். ஸோ அப்போ ரூ. 700 ரேஞ்சில் லிஸ்ட் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து இந்த வருஷத்தோட ஆரம்பத்தில் 1 ஜனவரியில் ரூ. 7,822 போயிட்டு இப்போ ரூ. 6,768 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் பார்த்தோம் அப்படின்னா பிஇ வந்து 142.95 எர்னிங் பெர் ஷேர்ன்ற இபிஎஸ் வந்து 47.36 இருக்குது. இது இண்டஸ்ட்ரி பிஇயை விட அதிகம். 67.07 தான் வந்துட்டு இண்டஸ்ட்ரி பிஇ. பட் அதை விட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 673.30 தான். அங்கேருந்து கிட்டத்தட்ட 10 மடங்கு கூட வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. புக் வேல்யூலேருந்து 10 மடங்கு கூட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரேஷியோவும் ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை, மிக குறைந்த அளவு ரேஷியோஸ் தான். அண்ட் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மேலும் கீழுமான நிலையில் தான் இருக்குது. ஒரு தடவை நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்காங்க. இவங்க எதில் இருக்காங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் பண்ணுற ஒரு கம்பெனியாக இருக்காங்க. இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரொமோட்டர் 53.52%, பப்ளிக் வந்து 46.48% வச்சுருக்காங்க. இதில் மெயின் ஷேர் ஹோல்டர் பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ரமேஷ் அவர் தான் வந்துட்டு மெயின் ஷேர் ஹோல்டர். பட் இவர் கொஞ்சம் குறைச்சிருக்கிறாரு. கடந்த ஒரு சில குவார்ட்டரில் வந்துட்டு குறைஞ்சிருக்காரு. எப்போ பார்த்திங்கன்னா இந்த குவார்ட்டரில் கூட 4 ஜூன் 2025 கூட அவர் கிட்டத்தட்ட 11,25,000 ஷேரை ரூ. 5,550 ரேஞ்சில் விற்றுருக்கிறாரு. ஸோ இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு நிறைய வச்சுருக்காங்க. இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது எம்எஃப் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ நிறைய வச்சுருக்காங்க. ஜூலை ஆகஸ்ட் வந்துருச்சா, ஆகஸ்ட்டு வந்துட்டு நிறைய பேர் விற்றுருக்காங்களா, இல்லை வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜூலையில் பார்த்தோம்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஆகஸ்ட் இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ ஏன் இந்த கம்பெனியை பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு செமிகண்டக்டர் யூனிட் போடுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எப்போனா இது இன்றைக்கி நியூஸ் கிடையாது, 2 செப்டம்பர் 2024 வந்த நியூஸு. அது என்னென்னா 3,300 கோடிக்கு ஒரு செமிகண்டக்டர் கம்பெனியை வந்து வைக்கிறதுக்கு இந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அண்ட் இது போக வந்து ஒரு 2-3 கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா டாடா எலக்ட்ரானிக்ஸும் சிஜி பவரும். சிஜி பவர் கடந்த ஒரு 15-20 நாளில் ஓரளவுக்கு ஏறி இருக்குது. அது இந்த நியூஸால் இல்லை, பட் அதுவும் ஒரு கம்பெனி, அதுவும் செமிகண்டக்டர் வைக்க போகிற கம்பெனி தான். அண்ட் டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்துட்டு லிஸ்டட் கம்பெனி கிடையாது, அதனால் அதை நம்ம விட்டுருவோம். இப்போ சிஜி பவரும் இதையும் தான் கொஞ்சம் பார்க்கணும். இந்த செமிகண்டக்டர் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு 50% நிதி உதவி தர்றாங்க. கிட்டத்தட்ட 1,653.5 கோடியும். குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட், ஏன்னா குஜராத்தில் அமைய போகிறதால குஜராத் ஸ்டேட் கவர்மெண்ட் 661.4 கோடியும், அதாவது 20% தரப்போகிறாங்க. ஸோ இவங்க கை காசுன்னு பார்த்தோம் அப்படின்னா 30%, 992.1 கோடி வந்துட்டு இவங்க கை காசு போட்டு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டோட்டல் வந்து 3,307 கோடி. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் பார்த்தோம்னா 45,351 கோடி. இது ஒரு மிட் கேப் நிறுவனம், அதை ஏற்கனவே பார்த்தோம். ஸோ 50 டிஎம்ஏக்கும் 200 டிஎம்ஏக்கும் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அண்டு நீங்களே பார்க்கலாம் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல குவார்ட்டர் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றது தான் இந்த கம்பெனியோட ஒரு நல்ல ப்ரோஸு. இந்த ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிக்ரீஸ்ன்றதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் எதுக்காக அவங்க டிக்ரீஸ் பண்ணாங்கன்றது தெரியலை. சேல்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராஜுவலாக இல்லை, மேலும் கீழுமான நிலையில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை இப்போ நம்ம பார்க்குறதுக்கு காரணம் இந்த செமிகண்டக்டர் வைக்க போகிறதுக்கு உண்டான வேலைகள் ரெடியாக போகுதுன்றதுக்காக தான். டெக்னிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனியோட ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனை வந்து பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டுருக்கு. ஸோ இன்னொரு அப் மூவ் இருக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ இது ஒரு பை செல் ரெக்கமெண்டேஷனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. இதை வாங்குறதுக்கு முன்னாடியோ விற்கிறதுக்கு முன்னாடியோ உங்களோட அட்வைசரை தொடர்பு கொண்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுக்குங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஸோ நான் இது ஒரு பரிச்சார்த்த முயற்சியாக தான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ் தான். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடியோ விற்கிறதுக்கு முன்னாடியோ நீங்கள் உங்களுடைய அட்வைசரை கேட்டு இது பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.